Hi guys, good morning. Hi Vishnu, vanakkam. Srinidhi, nice to see you. Pranav, vanakkam. Monesh, Manu Sriram, Surya, Bala, Kishore, Venki, Suraj. Very good morning guys. Nice to see you after a long time. Karthik, vanakkam Karthik. Harita, vanakkam. Inian, Mandy, Varadarajan. Very nice to see you. So, இன்னைக்கு நம்ம செஷன் ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம வந்து கண்டினியூட்டி we will start today. சரியா? We will start continuity. ஆனா அதுக்கு முன்னாடி லாபிட்டால் நீங்க ஆசைப்பட்ட லாபிட்டால நம்ம முடிச்சிடலாம். ஓகே? So I will teach you லாபிட்டால் first. Then we'll go to continuity. Continuity பேசிக்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் அண்ட் உங்களோட 12th CBSE 12th NCERT ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? So அதனால do listen to this lecture. இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் continuity and இதுல என்ன we'll move on to much more detailed in-depth concepts in continuity. Okay? Cool. So let's get started பசங்களா. முதலாவது லாபிட்டால். லாபிட்டால் தான் எல்லாரோட ஃபேவரட் மெத்தட். ஏன்னா முக்காவாசி மெயின்ஸ் क्वेश्चंस can be solved using லாபிட்டால். ஓகே? லாபிட்டால் தான் பெஸ்ட். ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபேவரட். மெயின்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும், அட்வான்ஸ்க்கும் ஒர்க் அவுட் ஆகும் to a certain extent. பட் ஆனா அட்வான்ஸ்ல ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸும் நீங்க you should be good. ஓகேவா? அதான் என்னோட சஜஷன். லாபிட்டால் எப்போ யூஸ் பண்ணும்? லாபிட்டால் you should use when you have limit extending to a f of x by g of x in my form. சார் ரேஷனல் ஃபங்க்ஷனா சார்? இல்ல இல்ல இல்ல. ரேஷனல் ஃபங்க்ஷன்னா பாலினாமியல் பை பாலினாமியல். இல்லையா? சொல்லி கொடுத்தேன் முன்னாடி. சோ இங்க இது பாலினாமியல் பை பாலினாமியல் அவசியம் இல்ல. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் f of x டிவைடட் பை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் g of x. ஓகேவா? இந்த ஃபார்ம்ல இருந்தா அப்புறம் நம்ம a வை சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ நான் வந்து a வை சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ as x tends to a f of x tends to 0 and g of x tends to 0. அப்போ 0 by 0 ஃபார்ம்ல இருந்தா லாபிட்டால் அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது இன்னொன்னு இருக்கு. x tending to a f of x மட்டும் இல்ல infinity by infinity கூட you can use. சோ இந்த ரெண்டு ஃபார்முக்கு தான் நம்ம லாபிட்டால் வந்து இட் இஸ் யூஸ்ட். வேற எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது பசங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே? சோ லாபிட்டால் வந்து ஏதோ ரேண்டம் கேள்விலாம் யூஸ் பண்ண முடியாது. இந்த ரெண்டு ஃபார்ம் மட்டுமே. எது 0 by 0 infinity by infinity. இந்த ரெண்டு ஃபார்ம் தான் you can use லாபிட்டால். இதான் பேசிக்ஸ். ஆனா நான் சொன்னல நம்ம மெயின்ஸ்ல வந்து 90% of the questions 0 by 0 தான் கேட்பாங்க. ஓகே? நிறைய கேள்வி 0 by 0 ஃபார்ம் தான் வரும். சோ அப்போ நீங்க லாபிட்டால் ஈஸியா அப்ளை பண்ணலாம். infinity by infinity வந்தாலும் நீங்க லாபிட்டால் அப்ளை பண்ணலாம். ஓகே? சோ என்ன சார் இந்த மெத்தட் வாங்க சார். ஓகே, மெத்தட் வரலாம். ஆனா கண்டிஷன்ஸ் முக்கியம்டா. அதான் தப்பு பண்ணுவாங்க பசங்க. புரியுதா? ஏதோ ரேண்டம் கேள்விக்கு infinity by infinity இல்லாம ஏதோ 0 par 0 1 par infinity அதுக்கு லாபிட்டால் யூஸ் பண்ண முடியாது. புரியுதா? அதுக்கு உட்கார்ந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா முட்டமா தான் ஆகும். சரியா? அதனால கண்டிஷன்ஸ் முக்கியம். என்னைக்குமே pay attention to condition because you should know when you are applying what you are applying. சோ இப்போ லாபிட்டால் என்னது? சரி சார் 0 by 0 infinity by infinity வந்துச்சு. இப்போ நான் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். இது உனக்கு 0 by 0 வருதா? நீ என்ன பண்ணு? நியூமரேட்டரை தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணு. நியூமரேட்டரை தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணு. அதே மாதிரி டினாமினேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணு. இப்போ அதே x க்கு லிமிட் கண்டுபிடி. அதே x tending to a க்கு லிமிட் கண்டுபிடி. இப்போ ஆன்சர் வருதா? ஒரு ஃபைனைட் வேல்யூ வருதா? ஃபைனைட் வேல்யூ வந்தா அதான் உன் லிமிட். அவ்வளவுதான், அங்க நிறுத்திக்கோ. ஓகேவா? அவ்வளவுதான். இதான் லாபிட்டால். சார் இல்ல சார் திருப்பியும் எனக்கு 0 by 0 வருது சார். எனக்கு திருப்பியும் infinity by infinity வருது சார். அப்போ என்ன பண்ணுவ? அப்ப லாபிட்டால் சொல்றாரு திருப்பியும் நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணு. சார் ஆல்ரெடி ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு சார். திருப்பி பண்ணுமா? ஆமா. அப்ப செகண்ட் டெரிவேட்டிவா சார்? எஸ். திருப்பியும் டிஃபரன்ஷியேட் பண்ணு. நியூமரேட்டர் தனியா டினாமினேட்டர் தனியா. கோஷன் ரூல் கிடையாது. புரியுதா? நியூமரேட்டர் தனியா டினாமினேட்டர் தனியா. டிஃபரன்ஷியேட் பண்ணியா திருப்பி லிமிட் செக் பண்ணு. அதே x tending to a க்கு. இப்போ உனக்கு ஃபைனைட் வேல்யூ வருதா? சார் ஃபைனைட் வேல்யூ வந்துச்சு சார். சூப்பர். ஃபைனைட் வேல்யூ வரலையா? சார் திருப்பி எனக்கு 0 by 0 வருது. இல்லாட்டி infinity by infinity வருது. அப்ப என்ன பண்ணுவ? லாபிட்டால் தான் சொல்றாரு. லாபிட்டால் சொல்றாரு திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்றான். திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணா சார் தேர்ட் டைம் நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன் சார். அப்ப தேர்ட் டெரிவேட்டிவா? எஸ். நியூமரேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணு. டினாமினேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணு. அதே லிமிட் அப்ளை பண்ணு. இப்போ ஃபைனைட் வருதா செக் பண்ணு. சோ ஃபைனைட் வந்தா நிறுத்திப்ப. ஃபைனைட் வராம 0 by 0 வந்தா திருப்பியும் டிஃபரன்ஷியேட் பண்ணு. இதான் லாபிட்டால். ஓகே? சோ திஸ் இஸ் லாபிட்டால் or L hospital method. I hope you guys got it. So இதான் தியரி. Note it down. I'll go to questions now. That's it. It's the easiest method ever. Okay? So நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் நான் क्वेश्चंस போறேன். Please write it down. ஓகே? சோ வாங்க क्वेश्चंस அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சில क्वेश्चंस நான் ஹெல்ப் பண்றேன். அதுக்கு அப்புறம் நீங்க மோஸ்டா நீங்களே பண்ணிடுவீங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். அவ்வளவுதான் பசங்களா. வித் திஸ் லிமிட்ஸ் இஸ் ஓவர். ஓகே? மூணு ஃபார்ம் மட்டும் நான் டிஸ்கஸே பண்ணல. ஏன்னா அது 11th போர்ஷன். அது வந்து நீங்க கொஞ்சம் போய் ரிவைஸ் பண்ணுங்க. நான் சொல்லிட்டேன் எப்படி பண்ணனும்னு. போன கிளாஸ்ல நான் ஹிண்ட் கொடுத்துருப்பேன். அதை ரெஃபர் பண்ணி அந்த மீதி மூணு ஃபார்ம் போய் படிங்க. சரியா? அதாவது 0 par 0 அப்புறம் infinity par 0. சோ அதெல்லாம் I want you to go and check it out. ஓகேவா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டா. ப்ளீஸ் spend some time and make sure you guys learn it. Got it? Perfect. So 0 into infinity அதுவும் ஓகேவா? மூணு ஃபார்ம் 0 into infinity, 0 par 0 அப்புறம் infinity power 0. அந்த மூணு ஃபார்ம் மட்டும் you have to learn. ஓகே? நான் திருப்பி வேணா சொல்லிறேன். 0 into infinity, infinity par 0, 0 par 0. இது ரெண்டுத்துக்கும் you have to take log. You have to take log and solve. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் log எடுத்தீனா it will convert to 0 into infinity form. நீங்க யோசிச்சு பாரு. நம்ம லிமிட் வந்து இட் இஸ் சும்மா ரஃபா எழுதுறேன் உங்க ஐடியாக்காக. நம்ம லிமிட் வந்து infinity par 0 இருக்கு. இப்போ நான் log எடுத்தா என்ன ஆயிரும்? log எடுத்தா 0 முன்னாடி வந்துரும். log infinity வருமா? சும்மா I'm just explaining பசங்க எல்லாம் எழுத கூடாதா? Mathematics you can't write log infinity and get away with it. பட் உனக்கு சும்மா புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். ஓகே? சோ 0 into log infinity வந்து infinity தான். ஏன்னா at infinity it will be log infinity. புரியுதா? சோ பாத்தியா நான் சொன்ன 0 into infinity ஃபார்ம் வந்துச்சு. You get it? சோ இந்த ரெண்டு ஃபார்மும் நீ log எடுத்தீனா இந்த ஃபார்ம் வந்துரும். சார் நான் இந்த ஃபார்ம் நீங்க சொல்லியே தரல சார். இந்த ஃபார்ம் ரொம்ப ஈஸி. என்ன பண்ணனும்னா 0 into infinity வந்து 1 by 0 னு. புரியுதா? infinity 1 by 0 னு. அவன் கொடுத்திருக்கத ரெசிப்ரோக்கல் ஆக்கிடு. அவன் கொடுத்திருக்கத 1 by 1 by அப்படி ஆக்கிடு. ஃபார் எக்ஸாம்பிள் நியூமரேட்டர் x னு இருக்குதா I can write as 1 by 1 by x னு. அந்த மாதிரி பண்ண சொல்றேன். x னு கொடுத்தா அத 1 by 1 by x னு எழுது. சோ இப்ப இதே எக்ஸாம்பிள்ல if x tends to infinity then
the right hand side is 1 by 0, left hand side is infinity. புரியுதா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க இன்ஃபினிட்டியை நான் 1 by 0 மாதிரி மாற்றிட்டேன். ஏன்னா 1 by infinity வந்து is 0 இல்லை டினாமினேட்டர். ஸோ 1 by 0 ஆயிடுச்சுல. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இப்போ 0 by 0 ஃபார்ம் வந்துச்சு. 0 by 0 நீ தான் எக்ஸ்பர்ட் ஆச்சு. நான் எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கேன் 0 by 0. அவ்வளோதான். ஸோ 3 ஃபார்ம் சொல்லி கொடுத்தேன். ஸோ இதை போய் இன்னும் டீடைலாக படி. இதான் அந்த கடைசி 3 ஃபார்ம். மீதி எல்லாமே டிஸ்கஸ். மீதி எல்லாமே we have done thoroughly. 0 by 0, infinity by infinity, infinity minus infinity, 1 par infinity. அதெல்லாம் we have done exhaustively. இது மூணுக்குமே நான் ஐடியா கொடுத்துட்டேன். so that I don't leave anything out. Okay. So இதுல இருந்து questions போய் சால்வ் பண்ணுங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஓகே. so let's get started. இதான்ப்பா லாபிட்டாலோட எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணுங்க. ரெண்டுமே முடிச்சிருங்க. நீங்களே பண்ணிருங்க. ஏன்னா I think it's easy. Once you do, I will open the chat. Okay. And அதுக்கப்புறம் டவுட்ஸ் இருந்தா எடுக்கிறேன். I will give you time. Don't worry. So என்னைக்குமே ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் டைரக்ட்லி. ஓகே, நான் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். முதலாவது டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணு. ஓகே, டோன்ட் பீ இன் ஹரி. தேவையில்லாம மார்க் கொடுவே. ஃபர்ஸ்ட் டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 1 போட்டா ஆகும் சார் 1 par 6 1 சார் minus 2 into 1 par 5 plus 1 by 1 par 7 1 சார் 1 par 3 1 சார் minus 2. So 0 by 0 வந்து சார் சூப்பர் பா. 0 by 0 லாபிட்டால் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். 0 by 0 வந்தா உங்களோட ஸ்கூல் எக்ஸாம்ல they won't like it. ஏன்னா ஸ்கூல்ல சொல்லி தர மாட்டாங்க. சரியா? ஸ்கூல்ல சொல்லி தர மாட்டாங்க. நீங்க தான் இத பண்ணணும். ஓகே. சோ போர்ட் எக்ஸாம் கேட்டா என்ன சார் பண்றது? போர்ட் எக்ஸாம் கேட்டா நீங்க வேணா உங்க ஆன்சரை வெரிஃபை பண்றதுக்கு லாபிட்டால் யூஸ் பண்ணிக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் சார் போர்ட் எக்ஸாம் எங்க சார் போகுது? 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன் சார். என்ன சார் வரீங்க? டேய் கண்டினியூட்டில ஃபுல்லா லிமிட்ஸ் தான்டா. கண்டினியூட்டி சாப்டர் ஃபுல்லாவே லிமிட்ஸ் தான். புரியுதா? சோ கண்டிப்பா போர்ட் எக்ஸாம் வரும். சோ போர்ட் எக்ஸாம்ல வந்துச்சுனா நீ என்ன பண்ணனும்? நீ உன் ஆன்சரை செக் பண்ண வேணா லாபிட்டால் யூஸ் பண்ணிக்கோ. உனக்கு பயமா இருக்கு, உனக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு, எனக்கு நான் கரெக்ட்டா பண்ணா தெரியல சார். அப்ப செக் பண்ண ரஃப் ஷீட்ல சைடுல லாபிட்டால் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கோ. ஆனா சால்வ் பண்றது ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ் தான் சால்வ் பண்ணனும். ஏன்னா ஸ்கூல்ல சிபிஎஸ்இ ல பப்ளிக் எக்ஸாம்ல they use your standard limits more often. Okay, great. சோ வாங்க பசங்களா, அடுத்த கேள்வி. இத முடிச்சீங்களா? கண்டினியூட்டிக்கு ஒரு 3 கிளாஸ் இருக்கு. கண்டினியூட்டி, டிஃபரன்ஷியபிலிட்டி, அதுக்கு அப்புறம் தான் டிஃபரன்ஷியேஷன், அதுக்கு அப்புறம் ஏஓடி, அதுக்கு அப்புறம் தான் இன்டகிரேஷன். சோ இன்டகிரேஷன் வரதுக்கு இன்னும் 1 மாசம் ஆகும். சோ அதனால அதுக்கு வெயிட் பண்ணாதீங்க பசங்களா. YouTubeல பல வீடியோஸ்லாம் பாருங்க and start working. Okay, don't wait for me to start integration here. It will take at least 1 month. So சர்வேஷ் வெயிட் பண்றா, டிஃபரன்ஷியேஷன் வரும். ஓகே, நான் திருப்பி டீச் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ல இருந்து. ஓகே, கூல். சோ ரெண்டாவது கேள்வி, ஆன்சர் கரெக்ட்டா? இது என்ன ஃபார்ம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் சொல்லுங்க. என்ன ஃபார்ம்? சஹானா வெரி குட். ஸ்ரீநிதி, அமிர்தவர்ஷினி, தீபக், மோனிஷ், சாய் கமல், சிவரஞ்சனி எல்லாரும் கரெக்ட். வெரி குட். Everybody is right. Answer is infinity by infinity. Super பசங்களா. Great. ஜீவன், லாபிட்டால் மெத்தட் சொல்லிட்டு இருக்கேன் ஜீவன். என்னன்னா உங்க லிமிட் வந்து to use வேற எதுக்குமே அப்ளை பண்ண கூடாது. If you remember the methods, I will recollect. So அந்த மெத்தட்ஸ் ஞாபகம் at least உங்களுக்கு அந்த 7 இன்டிடெர்மினேட் ஃபார்ம்ஸ் ஞாபகம் இருக்கும். சோ அந்த 7 இன்டிடெர்மினேட் ஃபார்ம்ஸ் தான் நம்ம நிறைய மெத்தட் படிச்சிட்டு இருக்கோம். ஆனா ஏதுக்குமே லாபிட்டால் அப்ளை பண்ண முடியாது. வெறும் 0 by 0, infinity by infinity மட்டும் தான். ஓகே, லாபிட்டால் என்ன சொல்லுனா நீ உன் லிமிட் infinity equal to infinity. x equal to infinity ரீச் பண்ண முடியாது. அது அட்ட கதை. ஆனா infinity நோக்கி போறப்ப ln வேல்யூ infinity போகுது. அப்ப infinity by infinity ஃபார்மா? சூப்பர் சார். அப்ப லாபிட்டால் யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். லாபிட்டால் என்ன சொல்றாரு? தம்பி நியூமரேட்டர் தனியா நீ டிஃபரன்ஷியேட் பண்ணு. ln x ஓட டெரிவேட்டிவ் என்னது? ln x ஓட டெரிவேட்டிவ் 1 by திருப்பி லிமிட் போட்டா சார் 1 by infinity by 1. 1 by infinity எவ்வளோ? 1 by a very large number tends to 0. லிமிட் 10 to 0 ஆ? லிமிட் இஸ் 0. ஏன்னா லிமிட் டெண்டிங் டு வேல்யூ தான். அது புரிஞ்சுக்கோ. லிமிட் டெண்டிங் டு வேல்யூ தான். சோ லிமிட் வந்து டெண்டிங் டு 0 சொல்லாத. லிமிட் வந்து 0. புரியுதா? ஆர் யூ ஆல் கிளியர்? சார் இதுவும் நாட் டிஃபைன்ட் சார். நான் திருப்பி லாபிட்டால் யூஸ் பண்ணட்டுமா? தம்பி டோன்ட் டு தட். இது நாட் டிஃபைன்ட் கிடையாது. 0. 0 is very much a finite number. Okay, got it. So 0 வந்தா நிறுத்திடும். இதுக்கு நான் திருப்பி லாபிட்டால் பண்ண முடியாது. ஏன்னா இது 0 by 1. It is not indeterminate. Okay, I hope you liked it. Now we will take a quiz. ஜீவன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். இப்போ quiz பண்ணுங்க. ரெண்டு quiz back to back. இதான் கடைசி ரெண்டு கேள்வி இந்த சாப்டர்லயே. I mean limits சாப்டர்லயே. நான் இப்போ கண்டினியூட்டி ஆரம்பிக்க போறேன். ஓகே, சோ சால்வ் பண்ணுங்க சீக்கிரமா. I want you to use L hospital. Okay, that is what will work. வேற என்ன வர்க்கம் யோசிங்களா? Did you think of any other method? Did anybody observe what is given? So இந்த கேள்வியில you can also use series expansion. It will work very well. புரியுதா? So இந்த கேள்வி லாபிட்டால் தான் பண்ணணும் அவசியம் இல்ல. நீங்க series expansion கூட யூஸ் பண்ணலாம். போன கிளாஸ் சொல்லி கொடுத்தேன்ல, series expansion யூஸ் பண்ணி அழகா வரும் ஆன்சர். அப்படியே லட்டு மாதிரி. Okay, great. So I'll start the quiz. Your time starts in 3, 2, 1. Let's go. Perfect. So answer இது வந்து option B. 1 by 2 தான் ஆன்சர். So ஏன்டா இதெல்லாம் தப்பு இல்லீங்க? மெயின்ஸ் எக்ஸாம், அட்வான்ஸ் எக்ஸாம், விஐடி, ட்ரிபிள் இ, பிட்செட் எங்க லிமிட் கேட்டாலும் முதல்ல ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்றா. இது கொடுத்துக்க லிமிட் உள்ள போடு. அப்பதான் உங்களுக்கு என்ன ஃபார்ம்னு தெரியும். புரியுதா? சோ கொடுத்துக்க லிமிட் உள்ள போட என்ன வரும்? சார் is 1 except 0 plus 0. ஓகேவா? எஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி செக் பண்ணு. லாபிட்டால் என்ன சொல்றாரு? கான்ஸ்டன்ட். சோ டெரிவேட்டிவ் முட்டை. x டெரிவேட்டிவ் is 1 into 0. புரியுதா? ஆர் யூ ஆல் கிளியர்? சோ இப்போ x 0 ன்னு போட்டா e power 0 minus 1 by 2 into 0. e power 0 எவ்வளோ? 1. சார் திருப்பியும் 0 by 0 வருது சார். என்ன சார் 2 தடவை வருது? வரலாம். 3 தடவை கூட வரலாம். புரியுதா? சோ இந்த மாதிரி வந்தா என்ன பண்ணணும்? நான் சொல்லி கொடுத்தல திருப்பி 0 by 0 வந்திருக்கு சார். நான் லாபிட்டால் அப்ளை பண்ணேன் சார். ஆனாலும் 0 by 0 வருது சார். பரவாயில்லை. திருப்பி வந்தா திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணு. திருப்பி லாபிட்டால் அப்ளை பண்ணு. திருப்பி லாபிட்டால் அப்ளை பண்ணா என்ன வரும்? நான் நியூமரேட்டர் திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணு. சோ நியூமரேட்டர் e power x டெரிவேட்டிவ் e power x minus 1 டெரிவேட்டிவ் முட்டை டிவைட் பை ஆன்சர் which is 1 by 2. அவ்வளவுதான். இவ்வளவு ஈஸியா கேள்வி. ஓகேவா? ஹாப்பியா எல்லாரும்? சோ இப்படிதான் பண்ணனும் பசங்களா. சரியா? சோ இது லாபிட்டால் the easiest method which everybody likes, which everybody is good at. Okay, சோ இந்த மாதிரி கேள்வி வந்தா ஹானஸ்டா சொல்றேன், ஹோல் இந்தியால அந்த நல்லா படிக்கிற அந்த டாப் 2 lakhs 13 லட்சம் பேர் எழுதுவாங்க எக்ஸாம். 13 14 லட்சம் பேர். நீங்க எழுதுறப்ப 14 lakhs வரும் next year.
அதனால 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் தான் உருப்படியா படிக்கணும். ஓகேவா? தட்ஸ் ஹவ் இட் இஸ் எவ்ரி இயர். 3 லட்சம் பேர் தான் சீரியஸா எழுதுவாங்க. சீரியஸா எழுதுற எல்லாருமே இந்த மாதிரி கேள்வியை கரெக்டா எடுக்கணும். ஈவன் இஃப் வெரி ஆவரேஜ். ஸோ லாபித்தால் ஒரு மொக்க கேள்வி கேட்டு நீ அதை தப்புட்டினா உன் ரேங்க் பயங்கரமா கீழே வரும். ஏன்னா அந்த கேள்வி எல்லாருமே கரெக்டா சொல்லிருப்பாங்க. ஏன்னா இது வந்து யாராலும் சால்வ் பண்ணணும். டாப்பர் தான் சால்வ் பண்ணணும் இல்ல. எனிபடி வில் சால்வ். ஸோ இந்த மாதிரி கேள்வியில மிஸ்டேக்ஸ் விடாம பாத்துக்கோ. ஏன்னா இதெல்லாம் அடி பலமா வரும். ஓகே. இப்போ என்ன சார் லாபித்தால் தவிர்த்து வேற மெத்தட் இருக்கா? இதுக்கு நீ சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ e power x சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் வந்து e power x நான் சொல்லி கொடுத்துருக்கேன் 1 plus x by 1 plus x square by 2 factorial plus x cube by 3 factorial and so on. அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ அதை எடுத்து உள்ள போட்டா என்ன வரும்? லிமிட் x tending to 0. e power x வந்து 1 plus x square by 2 factorial plus x cube by 3 factorial. அது மேல வேணா -1 minus x டிவைட் பை x கேன்சல் ஆகும். கீழ இப்ப x square டிவைட் பண்ணா x square டிவைட் பண்ணா ஆயிரும். சார் x square டிவைட் பண்ணா it will become 1 by 2 factorial and so on. இப்போ x 2 factorial வந்து 2 தான். ஏன்னா நான் சொல்லி கொடுத்த factorialனா வரைக்கும் எல்லா நேச்சுரல் நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? So 1 into 2 தான் 2 factorial. 1 into 2 into 3 தான் 3 factorial. ஓகேவா? அதனால ஆன்சர் 1 by 2. I hope you liked it. Now last question, please do it fast. Yeah. Ashwant, Shan, Karthik Shriram, Deepesh, Harita Priya, good. Super. Sahana is also right. Good job. So this is our fastest fingers list, pasanga. So we have the quickest answers here. Correct சொன்னவங்க very well done. Answer வந்து option A. So pasanga அது புரியுது. ஆல்பா டைரக்டா உள்ள போடலாம். sin alpha is 45. யாரு லாபித்தால். So லாபித்தால் என்ன சொல்றான்? தம்பி நியூ plus sin alpha. 1 5 by 4 is 1 by root 2. Sin. Did you all get it? Are you all happy? Okay. How did derivative of x1 னா அது புரியும்ல. அப்ப ஏன் derivative of alpha 1 புரிய மாட்டேங்குது? ஏன்னா இங்க வேரியபிள் ஆல்பா தான்டா. ஏன் ஆல்பா நான் கன்ஃபியூஸ் ஆறீங்க? அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். புரியுதா? So x ஓட டெரிவேட்டிவ் 1 தான்டா. x க்கு பதிலா ஆல்பா வேற சிம்பிள் கொடுத்திருக்கான்டா. புரியுதா? I hope you got it now. இந்த கேம்ல பண்ணோம்ல. See, only when it is திருப்பி அப்ளை பண்ணலாம். மற்றபடி சும்மா only when keep it up. Reggie, Jayanth, who you are. Dejit, Pranav, Bala, Devashri, Jay Chanakya, continuity ஆரம்பிக்கலாம். So continuity, let's get started. It's a very interesting topic. Continuity at a point நான் படிக்க போறோம். Okay, that is what many of you will already know. ஸ்கூல்ல நடத்திப்பாங்க. Continuity in interval next class நான் டீச் பண்றேன். ஆனா இதான் மெயின். ஏன்னா இத வச்சா continuity at interval நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஓகேவா? So I'll explain this. Give me a moment. Very good. Superb. HPV. Yes, HPV. Previous question we used 2 times L'Hopital. Check it correctly. Differentiate correctly. Okay. Cool. So continuity is. See, continuity in English itself means one after the other. Continuous. It should be smooth. இதெல்லாம் இங்கிலீஷ் வச்சு நீங்க கெஸ் பண்ணுவீங்க. ஓகே. ஒன்னு கட்ட ஒன்னு வந்துட்டே இருக்கும். அதான் கண்டினியூஸ்ல தொடர்ந்து. So continuity in layman terms. Layman termsனா காமன் மேனுக்கு புரிய வைக்கணும். இப்போ வந்து உங்க அப்பா அம்மா மேத்ஸ் படிச்சு ரொம்ப நாளா இருக்கும். அவங்களுக்கு கண்டினியூட்டி புரிய வைக்கணும். என்ன சொல்றீங்க? ஒரு ஃபங்க்ஷன் எப்போ கண்டினியூஸ்னா அதோட கிராஃப் வந்து நீங்க கை எடுக்காம வரையணும். அப்படி சொல்லலாம். இப்போ நான் வந்து ஒரு கிராஃப் வரையறேன். பாருங்க கை எடுக்காம வரையணும். So இது ஒரு கண்டினியூஸ் கிராஃப். ஓகேவா? ஏன்னா இங்க இருந்து இது வரைக்கும் நான் கை எடுக்காம நிறுத்தாம வளர்ந்துருக்கு. புரியுதா? So இதான் the way you explain to a common person. அதாவது if you want to explain maths to somebody who doesn't know math. But we are here to learn the proper mathematics behind it. So continuity எப்படி define பண்ணுவோம்னா at a point. So ஒரு function f of x இருக்கு. சரியா? We have a function f of x and at x equal to a நம்ம பார்க்கணும். சார் x equal to a ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு சார். அந்த பாயிண்ட்ல என்னோட ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஆகியா சார்? எப்படி சார் நான் செக் பண்ணி சொல்றது? So வாங்க நம்ம கிராஃப் வச்சு சொல்லலாம். So முதல் கிராஃப்ல is it continuous? பார்த்தா என்ன தெரியுது? சார் பார்த்தாலே தெரியுது சார். கண்டினியூஸ் சார். சூப்பர். ரெண்டாவது கிராஃப் சார் நாட் கண்டினியூஸ் சார். ஏன் நடுவுல பிரேக் ஆகுது சார், ஜம்ப் ஆகுது சார். எஸ். மூணாவது கிராஃப் நாட் கண்டினியூஸ் அண்ட் ஃபங்க்ஷன் டிஃபைன்டே இல்ல. ஏல பாரு, ஏல வேல்யூவே இல்ல. ஆமா சார். ஏல ஓபன் சர்க்கிள் தான்டா. ஏல கருப்பு புள்ளி வரணும். ஏல இந்த மாதிரி கருப்பு புள்ளி வந்தாதான் ஏல ஃபங்க்ஷன் டிஃபைன்டா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அது கேட்டிங்க. அதே மாதிரி இங்க சார் இங்க கருப்பு புள்ளி இருக்கு சார். ஏல டிஃபைன். ஆனா கண்டினியூஸா? இல்லையே, நாட் கண்டினியூஸ். சார் ஏன் சார் இது பார்க்க கண்டினியூஸ் மாதிரி இருக்கு? டேய் இந்த கிராஃப் எப்ப கை தூக்காம வரைவ? இந்த கிராஃப் எப்ப கை தூக்காம வரைவ? சார் இப்படி வந்து அப்படியே உருண்டை போட்டு ஆன்சர் போலாம் சார். அப்ப இது யார் போடுவா? இது மேல யார் புள்ளி வைப்பா? புரியுதா? So you cannot draw it continuously. Okay? Either the function at a is not defined. Again, not continuous. This is not continuous. Okay? I hope you are able to understand. So இப்போ let's get into the depth. Okay? So இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. At a என்னோட left hand லிமிட்டும் right hand லிமிட்டும் ஈக்குவலா இருக்கா? முதல் கிராஃப்ல. So முதல் கிராஃப்ல limit extending to a plus f of x is actually equal to limit extending to a minus f of x. So which implies limit exists. ஏன்னா ரெண்டுமே is equal to m ல. So whenever LHL and RHL exist and they are equal and they are finite, then limit exists. புரியுதா? அதனால லிமிட்ஸ் சொல்லி கொடுத்தல. LHL and RHL ஈக்குவலா இருந்து ஃபைனைட்டா இருந்தா அப்ப லிமிட் at that point exists. கரெக்ட்டா? So that is one observation. முதல் கிராஃப்ல. அது மட்டும் இல்லாம this is equal to the functional value at a. ஆமால. சார் லிமிட் வேல்யூ தான் சார் ஃபங்க்ஷனோட வேல்யூ a ல. ஏன்னா f of a m ல. f of a m ல. லிமிட்டும் m, f of a m. So அந்த மாதிரி இருந்தா தான் கண்டினியூட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்தா தான் கண்டினியூஸ் at a point ன்னு சொல்லுவோம். இதான் கண்டினியூட்டியோட டெஃபினிஷன். என்னது? கண்டினியூட்டி டெஃபினிஷன் இஸ் my left hand limit at a should be equal to right hand limit at a should be equal to the functional value at a.
இது மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் தான் என் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அட் தட் பாயிண்ட். சோ LHS எப்படி லிமிட் 8 x into a minus f of x இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. எல்லாமே முன்னாடி லிமிட்ல படிச்சது. இப்போ புரியுதா எதுக்கு நம்ம லிமிட்ஸ் ரிவைஸ் பண்ணனும்? லிமிட்ஸ் 11th போர்ஷன் நான் ரிவைஸ் பண்ணது காரணம் இதான். ஏன்னா கண்டினியூட்டி ஃபுல்லாவே லிமிட்ஸ் தான். x into a plus f of x அதான் ரைட் ஹேண்ட் லிமிட். f of a ஒரு ஃபிக்ஸ்ட் வேல்யூ. லிமிட் வேற விதத்துல எழுதலாம். லிமிட் எப்படி எழுதலாம்? LHS ல h tending to 0 f of a minus h. ஓகேவா? லிமிட் h tending to 0 f of a plus h for RHS should be equal to f of a. சோ இந்த மூணு ஃபார்முமே I want you to remember. சரியா? சோ எந்த கேள்விக்கு எந்த ஃபார்ம் யூஸ் ஆகும் சொல்ல முடியாது. ஜெனரலா இதான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, பட் some questions you have to use this. Okay, that will be easier. Got it? So இதான் கண்டினியூட்டியோட கான்செப்ட் பசங்களா. இதான் we study throughout this chapter. அவ்வளவுதான். இதான் கண்டினியூட்டி. கண்டினியூட்டி மேல உண்மை இல்ல சார். என்ன சார் சொல்றீங்க? சும்மா சொல்லாதீங்க guys. I'm serious. Continuity is over. This is what is continuity. இதே தான் நம்ம அடுத்த மாதிரி திருப்பி இருக்கும் சார். அப்ப கண்டினியூட்டி இன்டர்வல்னா how do you prove சார்? கண்டினியூட்டி இன்டர்வல் எப்படி ப்ரூவ் பண்ணனும்னா இன்டர்வல்ல இன்ஃபினைட் பாயிண்ட்ஸ் இருக்குல. சோ ஒரு பாயிண்ட் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் சார். என்ன சார் ஒரு பாயிண்ட் எப்படி சார் ப்ரூவ் பண்றது? We will assume a point belonging to that interval and we will prove that it is continuous there. We will assume a generic point belonging to an interval what they have asked in the question and we will prove continuity there. ஏன்னா discontinuous நம்ம क्वेश्चंसல சில பாயிண்ட்ஸ் தான் கையில எந்த பாயிண்ட்ஸ் தான் அதெல்லாம் நம்ம பாப்போம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. சரியா? பட் கண்டினியூட்டி கான்செப்ட் this is it. கண்டினியூட்டினா LHL equal to RHL equal to f of a அவ்வளவுதான். ஓகே, சோ அது முதல் கிராஃப்ல வந்துச்சு. சூப்பர். இந்த கிராஃப்ல என்ன பிரச்சனை சார்? இந்த கிராஃப்ல லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட். அங்கே அவுட் சார். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் m LHL m சோ ஆமா சார். லெஃப்ட் லைன் வந்தா m போல் சார். RHL எவ்வளவு n. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் m ரைட் ஹேண்ட் லிமிட் n இது ரெண்டும் நாட் ஈக்குவல். சோ லிமிட்டே நாட் ஈக்குவல். அப்ப லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்ப எதுக்கு நான் கண்டினியூ செக் பண்ணனும்? லிமிட்டே இல்ல. அப்ப எப்பல கண்டினியூ வரும்? லிமிட்டே இல்லாட்டி எப்பல கண்டினியூ வரும்? சோ அங்கே அவுட் விட்டுரு. நாட் கண்டினியூஸ். இங்கேயும் அதே பிரச்சனை தான். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் நாட் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் லிமிட். ஓகே, ஏன்னா LHL வந்து m RHL வந்து n. அது மட்டும் இல்லாம f of a is not defined. f of a கொடுக்கலாம். இதுல என்ன பிரச்சனை சார்? இது LHL equal to RHL சார். சார் இதுல வந்து லிமிட் இருக்கு சார். ஏன்னா ரெண்டுமே பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஃபங்க்ஷன் வந்து m க்கு போகுது. ரைட் ஹேண்ட்ல இருந்து பார்த்தா ஃபங்க்ஷன் m க்கு போகுது. சார் லிமிட் எக்ஸிஸ்ட் சார். லிமிட் m சூப்பர். அப்ப கண்டினியூஸா? இல்லை. லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனா மட்டும் கண்டினியூ இல்லடா. லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனா மட்டும் கண்டினியூ இல்லடா. It should also be equal to functional value at that point. Functional value at that point மேல இருக்குல. So it is not equal to f of a. Therefore it is not continuous. புரியுதா? இங்க திருப்பி லிமிட் எக்ஸிஸ்ட் சார். LHL equal to RHL சார். m ஆனா f of a இல்ல. f of a is not defined. So இங்க கண்டினியூஸ் கிடையாது. அது இங்க ஆப்வியஸா லிமிட்டே வேற. LHL is not equal to RHL. லிமிட்டே இல்லனா அப்ப எப்ப கண்டினியூட்டி? ஓகே, லிமிட்டே எக்ஸிஸ்ட் இல்லனா அப்ப எப்படி கண்டினியூட்டி? புரியுதா? Did you all like it? So far so good. So அதனால லிமிட்ஸ்ல எப்படி ஸ்ட்ராங்? ஏன்னா இந்த சாப்டர் ஃபுல்லாவே இதான் கான்செப்ட். அவ்வளவுதான். கண்டினியூட்டி தான் பசங்க. I'm not even kidding. It's just limits they will test you with. விதவிதமா லிமிட்ஸ் கொடுத்து உங்களை வந்து they will try to trap you. Okay, so this is what இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க வந்து குழப்பாம கொள்ளாம படிக்கிறது. சரியா? ஏன்னா இதெல்லாம் காமனா ஸ்டூடண்ட்ஸ் கேக்குற டவுட்ஸ். சோ இந்த நோட்ஸ்லாம் எழுதி வச்சிட்டீங்கன்னா you will be very happy. Okay, polynomials are always continuous. Polynomials என்னது? Any function of this form. So இதான் polynomial. So any polynomial, quadratic, cubic, biquadratic, pentic, ஏதோ linear, constant, every polynomial is always continuous throughout all real numbers. Okay, so polynomial வந்தாலே you can be rest assured it is continuous for sure. நீ செக் பண்ணலாம் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம போக போக when you go to intervals and proving continuity there ஒரு polynomial வந்தா you don't have to check. நீ எழுதிடலாம். Polynomials are always continuous, so there is no point of discontinuity. There is no need to check there. Apply can give reasoning. புரியுதா? ஏன்னா பெரிய இன்டர்வல் கொடுத்துட்டு அவன் ஒரு பர்టిక్యులர் இன்டர்வல்ல polynomial ஃபங்க்ஷன் கொடுத்தா அந்த இன்டர்வல்ல நீ செக் பண்ண வேண்டாம். ஏன்னா polynomials are always continuous. புரியுதா? அதுக்கு இது தேவைப்படும். இது தெரியாத என்ன பண்ணுவான்? உட்கார்ந்து polynomials க்கு கண்டினியூட்டி செக் பண்ணுவான். சுமன் சார் சொல்லி கொடுத்தாரு LHL வந்து RHL ஈக்குவலா இருக்கும், f of a ஈக்குவலா இருக்கும். சோ polynomials க்கு உட்கார்ந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பான். ப்ரூவ் பண்ணா வந்துரும். ஆனா there is no need because polynomials are always continuous. அதே மாதிரி y equal to a power x exponential function a power x e power x எல்லாமே continuous for all real numbers wherever it is defined. Okay, so a should be positive. That's why I said if it is a defined well defined function a should be positive. இல்லையா? exponential function நான் சொல்லிருக்கேன். a வந்து பாசிட்டிவா தான் இருக்கும், a நெகட்டிவா இருக்க முடியாது. Okay, so a power x is always continuous throughout real numbers. அதே மாதிரி தான் log x கூட log x graph is also continuous wherever you have log x graph எப்பவுமே பாசிட்டிவ் சைடுல தான் x பாசிட்டிவா இருக்கும். So in the x positive region it is always continuous. Even mod x graph is also always continuous. இதெல்லாம் கை இருக்காமலே வரையலாம். So mod x is also always continuous. Sir, what about greatest integer function and fractional part sir? They are always continuous except at integers. ஏன்னா integers தான் அவங்க பிரேக் ஆவாங்க. பாத்தீங்களா? கரெக்ட்டா? integers தான் அவங்க பிரேக் ஆவாங்க. இல்லையா? Are you guys able to understand? Yep. So அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். So integers பிரேக் ஆனா கூட they are still continuous depending on the domain you take. புரியுதா? greatest integer function வந்து discontinuous தான். புரியுதா? அது கிராஃப் எப்படி இருக்கும்? greatest integer function இப்படி இருக்கும் கிராஃப். இல்லையா? It is called as a step function. It is called as a step function. GIF. 11th படிச்சிருப்பீங்க. தெரியாட்டி YouTubeல போய் பாருங்க. greatest integer function Shimon sir டைப் பண்ணினா ஒரு 5 வீடியோ வரும். ஓகே, ஏதோ வேணும் பண்ணி பாரு. ஓகே, it's a small video only. So greatest integer function இங்க பாத்தீங்கன்னா it is discontinuous. ஏன்னா பிரேக் ஆயிட்டே இருக்குல. சார் இங்க பிரேக் ஆகுது, இங்க பிரேக் ஆகுது, இங்க பிரேக் ஆகுது, இங்க பிரேக் ஆகுது, இங்க பிரேக் ஆகுது. So பிரேக் ஆற பாயிண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே integers. பிரேக் ஆற பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இது -1, இது 0, இது 1, இது 1, இது 2, இது 3, இது 4. So பிரேக் ஆற பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே integers. So integers தவிர்த்து integers வெளிய தூக்கிடு. மீதி எல்லாத்தையும் பார்த்தா கண்டினியூஸா இருக்கா? ஆமா சார். integers மட்டும் இல்லாம integers தூக்கிட்டீங்கன்னா மீதி எல்லா பாயிண்ட்டும் கண்டினியூஸா இருக்கு சார். சூப்பர். Are you getting it now? So அதான் சொல்லிருக்கான். So continuity domain பொறுத்து மாற்றலாம். For example, இதே கேள்வியில இதே கிராஃப்ல நம்ம பார்த்தோம் ஒரு கிராஃப். வேற சார் கிராஃபிக் ஆன். அங்க இருக்கு.
இதே கிராஃப்ல இந்த பாயிண்ட் என்னோட டொமைன்ல இல்லாட்டி then it's a continuous graph. சார் என்ன சார் சொல்றீங்க? இந்த பாயிண்ட் என் டொமைன்ல இல்லாட்டி சார் A வந்து நம்ம டொமைன்ல கிடையாது சார். அப்போ it's a continuous graph. புரியுதா? Are you guys getting it? So that is what they have done here. They removed all the points of discontinuity. அப்போ it's a continuous graph. சரியா? அதே மாதிரி tan x. Tan x எப்பவுமே continuous except at odd multiples of pi by 2 where it tends to infinity. So tan x graph பாத்தீங்கன்னா odd multiples of pi by 2 ல it will shoot up to infinity. So tan x graph எப்படி இருக்கும்? Tan x graph பாத்தீங்கன்னா it will be like this. இதான் x axis y axis let's say. Tan x graph will be like this. இதான் all multiples of pi by 2 1 into pi by 2 இல்லையா? அப்புறம் pi 3 pi by 2. So 3 pi by 2 இது pi by 2 இது pi 2 minus pi by 2 இந்த மாதிரி வேல்யூஸ்ல மட்டும் it will be discontinuous. So இந்த மாதிரி வேல்யூஸ்ல மட்டும் it will be discontinuous. இன்னும் போயிட்டே இருக்குங்க. ரஃபா என்ன ஃபிகர் ஓகேவா? So I hope you understood. So only at odd multiples of pi by 2 it will be discontinuous. மீதி எல்லாத்துலயும் discontinuous. Okay? So இத மறக்காதீங்க. Please keep in mind. Question solve பண்றப்ப it will be helpful. Question solve பண்றப்ப it will be helpful. Got it? Are you all clear? Shall I move forward? Questions க்கு போலாமா? Continuity எப்படி கேக்குறான்னு பார்க்கலாமா? ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். So shall we go forward? Are you guys ready? Okay. So let's go. We will try to solve some questions. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. Riyaz, yes Riyaz. I will do it. I'll complete electrochemistry. Sin x cos x is always differentiable. But anyway, differentiable we'll see later. Okay. So check பண்ணுங்க பா. Discuss the continuity at முட்டை. Discuss the continuity of f of x at முட்டை for the first கேள்வி. பசங்க கொஞ்சம் step by step solve பண்ணுங்க. இனிஷியலா பார்க்காதீங்க please. Don't fly. Try to do it step by step. I want that. So என்ன பண்ணீங்களா? So at 0 என்ன செக் பண்ணுவேன்? Discuss the continuity of this function at 0. So என்ன பண்ணனும்னா I will find left hand limit at 0. I will find right hand limit at 0. I will find f of 0. So left hand limit என்ன function? Left hand limit னா 0 க்கு கொஞ்சம் left sideல 0 க்கு கொஞ்சம் கம்மியா 0 க்கு கம்மியான இந்த function சார் 0 க்கு கம்மினா அது வந்து இந்த function சார் சூப்பரா x square plus 2 இல்லையா? ஏனா 0 க்கு கம்மினா 0 க்கு left hand side அப்ப lesser than 0. ஓகேவா? right hand limit என்னது? limit x tends to 0 right side ல இருக்க function 0 க்கு right side 0 க்கு right side னா x greater than 0 அப்ப 3 and f of 0 எவ்வளவு equal to 0 எங்க வருது x equal to 0 எங்க சார் x equal to 0 இங்க தான் வருது 3 ல அப்ப f of 0 வந்து 3 ஓகே இது ரெண்டும் ஈக்குவல் இப்போ 0 இங்க போட்டா x 0 ஆனா 0 plus 2 ரைட் ஹேண்ட் லிமிட்டும் f of a யும் ஈக்குவல் ஆனா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கிடையாது இது எழுதிக்கோ நல்ல பாயிண்ட் சோ இதான் ஜே அட்வான்ஸ்ல வரும் இந்த மாதிரி RHL equal f of a னா it is the function is said to be right continuous at 0 right continuous at 0 னா RHL is equal to f of a புரியுதா are you getting it so this is called right continuity but it doesn't mean it is continuous at that point it is just meaning that it is continuous on the right side of the given point okay okay cool I hope all of you got it shall I move forward very good so another point let's try to solve this எல்லாரும் புரியுதா போன கேள்வி everybody happy any doubts any questions please feel free to ask continuous at 0 but not at 1 very good Sahana you are right f of 0 venki f of 0 போன கேள்வியா போன கேள்வில 3 venki ஏனா f of 0 னா the value of f of x at 0 இல்ல venki piecewise defined function piecewise defined னா ஒரு இன்டர்வலுக்கு ஒரு டெஃபினிஷன் இன்னொரு இன்டர்வலுக்கு வேற டெஃபினிஷன் சோ ஒரு இன்டர்வலுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கும் அதான் piecewise defined function ஓகேவா are you all clear very good so அதான் இப்போ இங்க கொடுத்திருக்காங்க வாங்க let's go and try to solve this so இந்த கேள்வி நம்ம 0 0 கண்டுபிடிக்கலாமா 0 என்ன பண்ணனும் சார் LHL at 0 கண்டுபிடிக்கணும் RHL at 0 கண்டுபிடிக்கணும் and f of 0 கண்டுபிடிக்கணும் so வெங்கி இந்த கேள்வி f of 0 எவ்வளவு சொல்லு பாப்போம் f of 0 எவ்வளவு சார் x equal to 0 இந்த ஃபங்க்ஷன் சார் அப்ப அந்த ஃபங்க்ஷன்ல நான் x 0 னு போடுறேன் புரியுதா அதான் f of 0 ரைட் ஹேண்ட் லிமிட் என்னது ரைட் ஹேண்ட் லிமிட்னா 0 க்கு அதிகமா ரைட் சைடுல இருக்கும் so 0 க்கு அதிகமானா அப்ப திருப்பி அதே இன்டர்வல் தான் so ரைட் ஹேண்ட் லிமிட் இஸ் லிமிட் x tends to 0 3x plus 2 இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்னது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா 0 க்கு குறைவா 0 க்கு குறைவான சைடுல வரணும் so 0 க்கு குறைவான சைடுனா லிமிட் x tends to 0 இந்த ஃபங்க்ஷன் x square plus 2 so bring your right side 0 க்கு ரைட் சைடுனா ரொம்ப தூரம் ரைட் சைடு ஆஃப் 0 got it so அதனால இப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க இப்போ வேல்யூஸ் அவ்வளவு போடு x 0 போட்டா இது 2 RHL 2 ஃபங்க்ஷன் வேல்யூ 2 at 0 சார் எல்லாமே ஈக்குவல் சார் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் RHL ஈக்குவல் f of a அப்ப it is continuous at 0 the function is continuous at x equal to 0 சூப்பரா are you all clear இப்போ x equal to 1 செக் பண்ணலாமா x equal to 1 LHL என்னது x equal to 1 னா 1 ஓட லெஃப்ட் சைடு யாருக்கா 1 ஓட லெஃப்ட் சைடு என்ன ஃபங்க்ஷன் 1 ஓட லெஃப்ட் சைடுல இந்த ஃபங்க்ஷன் இல்லையா ஏனா 1 ஓட லெஃப்ட் சைடுனா 1 க்கு கொஞ்சம் கீழ 1 க்கு லைட்டா கீழ 1 க்கு லைட்டா கீழ 1 ஓட கம்மி x less than 1 அப்ப இதான் இன்டர்வல் சோ இதான் LHL RHL என்னது RHL வந்து லிமிட் x tends to 1 க்கு மேல 1 க்கு ரைட் சைடுல இருக்க ஃபங்க்ஷன் 1 க்கு ரைட் சைடுனா இதான் அப்ப இந்த ஃபங்க்ஷன் சோ it will be 3 e power x minus 2 f of 1 எவ்வளவு சார் f of 1 வந்து 1 க்கு ஈக்குவல் எங்க இருக்கு வெங்கி நீ கேட்ட கேள்வி x equal to 1 னா இது x equal to 1 னா இங்க தான் இருக்கு இந்த இன்டர்வல்ல சோ இந்த இன்டர்வல்ல இந்த ஃபங்க்ஷன் தான் இருக்கும் அப்ப f of 1 is 3 e power x x தான் 1 ல minus 2 so அப்ப f of 1 is 3 e minus 2 அதான் f of 1 ரைட் ஹேண்ட் லிமிட் எவ்வளவு x 1 உள்ள போட்டா அதுவும் 3 e minus 2 லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் x 1 போட்டா 3 plus 2 5 so left hand limit 5 right hand limit 3 minus 2 and f of a 3 minus 2 so இது ரெண்டும் ஈக்குவல் ஆனா இது ஈக்குவல் கிடையாது லிமிட் இல்ல அப்போ LHL not equal to RHL அப்ப லிமிட் does not exist லிமிட் இல்லாட்டி கண்டினியூஸ் கிடையாது அவ்வளவு அங்கேயே முடிஞ்சிச்சு கதை லிமிட் இல்லாட்டி கண்டினியூஸ் கிடையாது ஆனா RHL ம் f of a ஈக்குவல் சார் அது சொல்ல முடியாதா அத வச்சு கண்டினியூஸ் சொல்ல முடியாது ஆனா RHL f of a ஈக்குவல் ஆனா you call it right continuous
யூ கால் இட் ரைட் கண்டினியூஸ் அட் 1. ஏன்னா நான் 1ல தான் பார்க்கணும். ஸோ 1ல தான் பார்க்கணும்ல. ஸோ 1ல RHLலும் f of a ஈக்குவலா இருக்கனால we say the function is right continuous at 1. Okay. So I hope you guys got it. Now next question, this is a nice one. Let's see how many of you can solve this. இது ஒரு நல்ல கேள்வி. இத ட்ரை பண்ணுங்க. அதுக்கு ரெண்டு குவிஸ் பேக் டு பேக். ஓகேவா? So you have very good questions coming up. I hope you will do it. ட்ரை பண்ணுங்கப்பா. சீக்கிரம் டப்பு சால்வ் பண்ணுங்க. So இது வந்து not very simple பசங்களா everything. You have to use your brain. Okay, it is not very straightforward. கொஞ்சம் யோசிச்சு தான் சால்வ் பண்ணணும். So திருப்பியும் ஸ்டெப் பை ஸ்டெப் போலாம். LHL at 0, RHL at 0 இதெல்லாம் எவாலுவேட் பண்ணலாம். And f of 0. f of 0 straightforward 0. இல்லையா? ஏன்னா கொடுத்துட்டான். At 0 it is 0 னு கொடுத்துட்டான். x 0 னா ஃபங்க்ஷனும் 0. So அதான் f of 0 0 னு போட்டேன். சார் இப்போ LHL எது சார்? RHL எது சார்? LHL ரெண்டுத்துக்குமே இதான் ஃபங்க்ஷன். ரெண்டுத்துக்குமே இதான் ஃபங்க்ஷன். சார் எப்படி சார் சொல்றீங்க? ஏன்னா x 0வா இல்லாட்டி இதான் என் ஃபங்க்ஷன். அதான் இந்த ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். இந்த f of x எப்படி டிஃபைன் பண்ணிருக்கானா 0ல மட்டும் 0, மீதி எல்லா இடத்துலயும் இதான் என் ஃபங்க்ஷன் அப்படி சொல்லிருக்கான். 0ல மட்டும் 0, மீதி எல்லா இடத்துலயும் எனக்கு இதான் ஃபங்க்ஷன் அப்படி சொல்லிருக்கான். சோ அப்ப LHL நாலும் சரி RHL சரி நான் இதான் யூஸ் பண்ணுவேன். கரெக்ட்டா? சோ LHL என்னது? லிமிட் x tending to 0 minus e power 1 by x minus 1 by e power 1 by x plus 1. அதான் LHL. RHL என்னது? லிமிட் x tending to 0 plus e to the power 1 by x minus 1 by e to the power 1 by x plus 1. ஓகே? சோ இப்போ நம்ம RHL ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். அதான் ஈஸி. 0.00001 அந்த மாதிரி. சோ x வந்து 0க்கு ரொம்ப 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 பக்கத்துல இருக்க ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ 1 by x என்ன ஆயிடும்? It will tend to plus infinity கிட்ட. கரெக்ட்டா? யா. So it is infinity by infinity form. Do you get that? It is infinity by infinity form. So L'Hopital apply பண்ணலாம். உன் இஷ்டம். வேணா பண்ணு. ஆனா L'Hopital பெட்டர் மெத்தட்லாம் இருக்கு. ஓகே. L'Hopital பெட்டர் மெத்தட்லாம் இருக்கு நான் சொல்றேன். ஓகே. சோ அஸ்வின் நீ கேட்ட கேள்வி. இது ஒரு காம்போசிட் ஃபங்க்ஷன் தான். But still you can use L'Hopital same way normal. ஓகே. சோ இப்போ என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்னா I use my brain. I will not use L'Hopital. So என்ன பண்ணுவேன்? I'm going to divide e power 1 by x numerator and denominator. Divide numerator by e power 1 by x. Divide denominator by e power 1 by x. ஏன் சார்? ஏன்னா next stepல உங்களுக்கு புரியும். So இத நான் டிவைட் பண்ணா it become e to the power 1 by x minus 1 by e to the power 1 by x. Divided by e to the power 1 by x plus 1 by e to the power 1 by x. இதான் லிமிட் x into 0 plus. So இதனா ஆயிடும் சார் இத உள்ள கொண்டு போனா 1 minus 1 by e to the power 1 by x by 1 plus 1 by e to the power 1 by x. இப்போ நம்ம எல்லாருமே தெரியும் this tends to infinity. ஏனா 1 by x tends to infinity அப்ப e to the power 1 by x also tends to infinity. So 1 divided by something tending to infinity is முட்டை. 1 divided by something tending to infinity is முட்டை. ஏனா 1 ஒரு finite number. Finite number அவ்வளோ பெரிய நம்பர் வச்சு டிவைட் பண்ணா முட்டை ஆயிடும். அப்ப 1 by 1 answer is 1. So right hand limit வெற்றிகரமாக கண்டுபிடிச்சாச்சு. சூப்பரா. வேற லெவலா. Did you all like it? So right hand limit தான் tricky. Left hand limit வாங்க. அது வித்தியாசமா நம்ம சால்வ் பண்ணலாம். நான் என்ன பண்றேன்? left hand 0 minus. So I can write x as 0 minus h. h tending to 0. Where h is a positive number. ஓகேவா? அத சொல்லி கொடுத்தீங்கல. So x வந்து அப்ப minus h ஆயிடும். x வந்து அப்போ minus h ஆயிடும். ஓகேவா? இப்போ 1 by minus h will tend to minus infinity. Do you all agree? Sir, எப்படி சார்? டேய் h வந்து ரொம்ப சின்ன வேல்யூ. h வந்து 0 க்கு பக்கத்துல minus sign இருக்கு. So இது tends to infinity. வெளிய ஒரு minus sign. So minus infinity. So அப்ப இது tends to minus infinity, இது power tends to minus infinity. What is e to the power minus infinity? E to the power minus infinity is 1 by e to the power infinity. And we know 1 by e to the power infinity is முட்டை. ஏனா 1 divided by so இது ஒரு முட்டை. Answer is minus 1. So LHL is not equal to RHL is not equal to f of a. So மொத்தத்துல கண்டினியூஸ் கிடையாது எங்கயுமே. ஓகேவா? Did you all like it? Was it epic? சூப்பரா கேள்வி. எவ்வளவு பேர் புரிஞ்சு? You can use series expansion, but it won't help you in this question, Karthik. No. Okay, va? Yes. Can you explain the h part again? Gokul, Sai Pranav, Bala, yes, I'll explain. Don't worry. Value of e. Sushithan, value of e தேவைப்படாது, but approximately 2.718. Okay, va? 2.718. அதான் value of e. Got it? Approximately. So now LHL தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. I will teach LHL again. டேய், LHL தியரி மாதிரிங்களா? Left hand side limit. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணனும்னா x a minus x equal to a minus h ல. அப்படிதான் இருக்கும். வேற h is the positive number. a minus னா a ல இருந்து கொஞ்சம் கம்மியா. a minus ன்றது நம்பர் லைன் a இருக்குனா a க்கு கொஞ்சம் லெஃப்ட் சைடுல. ஒரு h வந்து கம்மி பண்றேன். a ல இருந்து ஒரு h கம்மி பண்றேன். அதான் x வந்து I write a minus h. Where h is the positive number and h should also be very small. ஏனா x tends to a minus. x tends to a minus x வந்து a பக்கத்துல இருக்கு ஆனா கொஞ்சம் லெஃப்ட் சைடுல. சோ அப்ப a ல இருந்து ஒரு சின்ன வேல்யூல சப்ட்ராக்ட் பண்றேன். சோ இதான் நம்ம பேசிக்ஸ் ஆஃப் லிமிட்ஸ் படிச்சது. சோ இந்த லிமிட் எப்படி மாத்திடலாம்னா சோ இதான் மெத்தட். புரியுதா? சேம் லாஜிக் இன் மை क्वेश्चन. சோ நமக்கு என்னது e to the power 1. சோ அப்ப h tending to 0 e to the power x வந்து 0 minus h எழுதலாமா? x வந்து 0 minus h எழுதலாமா? புரியுதா? சோ 0 minus to the power minus of 1 by h plus 1. ரொம்ப குட்டியான ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. h எவ்வளோ? தான் h ஞாபகம். சோ அப்ப 1 by h வந்து இட்ஸ் a very large value. ரைட்டா? அப்ப 1 by h வந்து இல்லையா? ஏனா 1 by such a so e to the power minus infinity na it is 1 by agree no it will be very large. So 1 ஒரு finite சின்ன number divided by such a பெரிய value it will tend to முட்டை. It will tend to முட்டை. So முட்டை minus 1 by முட்டை plus 1 is minus 1. Got it? I hope I made it very clear. This is how you solve LHL.
RHL வேற மாதிரி யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணலாம் நான் சொன்னதை திருப்பி பண்ணுவேன். அதனால நான் RHL யூஸ் பண்ணல. ஓகேவா? வெரி குட். So now let's go for a quiz. Quiz idea. Okay, Janav Karthik is asking sir, phone slide coming sir. Okay, this is the Dharani, no problem Dharani. Yes. If you are late to school, please you can go ahead. மிதுனா இந்த வாரம் பார்க்கலாம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அதுக்கப்புறம் டி பிளாக். ஓகே கூல். சரி டாடி குவிஸ் ஆயிப்போ 2 குவிஸ் பேக் டு பேக் ப்ளீஸ் சால்வ் பண்ணுங்க. முதல் கேள்வி ட்ரை கம் ஆன் கைஸ் யூ கேன் டு இட். ஞானவேல் சி ஞானவேல் கேட்கறாரு பசங்களா ஒரே நிமிஷம் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஏன்னா ஞானவேல் கேட்கறாரு சார் RHL சால்வ் பண்ணாம ஏன் LHL பண்ண மாட்டீங்க? LHL ஏன் டேரக்டா பண்ணிட்டீங்க? சி RHL தான கொஞ்சம் லெந்தி. ஏன்னா ஞானவேல் RHL வந்து என்ன ஃபார்ம்னா இப்போ இத மட்டும் பாரு. இதான கேள்வி. பசங்க நல்ல டவுட் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ப்ளீஸ் கேளுங்க. இதான் RHL. சோ அது பாத்தீங்கன்னா இட் இஸ் infinity minus 1 by infinity plus 1. ஓகேவா? அண்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி infinity. ரெண்டுமே ஒரே மாதிரி infinity. வேற infinity கிடையாது. சார் என்ன சொல்றீங்க? வேற infinity இருக்கலாமா சார்? ஹலோ இருக்கலாம். ஓகே. சோ ஃபார் எக்ஸாம்பிள் f of x வச்சுக்கோ. அப்புறம் g of x e power x வச்சுக்கோ. At infinity f of x tends to infinity, g of x also tends to infinity. Do you think these two are same? Do you think these two will be comparable? என்ன e power x எங்கயோ இருக்குடா. x எல்லாம் ஒண்ணுமே இல்ல. e power x will be எங்கயோ. புரியுதா? சோ infinity னா infinity by infinity 1 சொல்லக்கூடாது. infinity by infinity 1 சொல்லக்கூடாது. ஆனா இந்த கேள்வில எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள் நான் சால்வ் பண்ணா டைரக்டா இத பார்த்தே ஆல்ரெடி ஆன்சர் 1. ஏன்னா ரெண்டுமே ஒரே infinity. ஏன்னா இது ஒரே ஃபங்க்ஷன் இதுவும் ஒரே ஃபங்க்ஷன். புரியுதா? infinity ஒன்னு குறைச்சா பெரிய மேட்டர் இல்ல. infinity அவ்வளவு பெரிய நம்பர். அது ஒண்ணே ஒன்னு குறைக்க போறேன். என்ன பண்ண போகுது? So infinity minus 1 by infinity plus 1 I can tell it's directly 1. இந்த கேள்விக்கு I can tell directly it's 1. பார்த்தே சொல்லிடுவேன். ஆனா நீங்க இப்ப தான் கத்துக்கிறீங்க. சோ அதுக்கு தான் ஸ்லோவா எக்ஸ்பிளைன் பண்ணேன். சோ infinity by infinity டேரக்டா சொல்லக்கூடாது. சொன்னா தப்பு விடுங்க நிறைய பேர். இத போய் வேற எங்க அப்ளை பண்ணீங்க? கேட்டா சிமோன் சார் தான் சொன்னாரு infinity by infinity 1. இங்க ஏன் 1னா ஏன்னா ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷன். புரியுதா? சோ அத வந்து I didn't want to teach that way. அதனால தான் நான் கொஞ்சம் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணேன். சோ என்ன பண்ணேன்? I divided by e to the power 1 times. எப்படி நம்ம அந்த மாதிரி சிமிலர் ஐடியா. I divide by e to the power 1 infinity. ஏன்? ஏன்னா லீடிங் டேர்மை குறைச்சிடுவேன். இப்போ என்ன ஆயிரும்? டிவைட் பண்ணால it become 1 minus 1 by e to the power infinity. இப்போ டினாமினேட்டர் ஃபைனைட் இந்த டேர்மே முட்டை. LHL இந்த டேர்மே முட்டை. வேற RHL இந்த டேர்ம் infinity. புரியுதா டிஃபரன்ஸ்? I hope you are able to sense that. RHL நண்பா இந்த டேர்ம் infinity. e to the power 1 times வந்து infinity. LHL இந்த டேர்ம் முட்டை. அதான் டிஃபரன்ஸ். அதான் LHL டைரக்டா பண்ணிட்டேன் முட்டைன்னு போட்டு RHL I did like this for you to understand. Got it? I hope you are clear. Now let's solve some quiz. Please try to solve it. I'll give 10 seconds maximum. Okay va? Hey, see you now. How do you solve this? Answer is your time starts in 3, 2 and 1. Let's go. Very good Daddy. So many of you are correct. Romba happy pasangla. Good job. Aradhana, Jeevan Raj, super. Karthik Sriram, Gokul, Sarveshwar, very good Sarveshwar. Sri Siva, Sivaranjani. Then Nityanand, very good. You're right. Tarak Kishore, Sanjay, super. எல்லாருமே correct. Hashwant, Kishore, Pradesh, Lohita. Good job guys. Answer is option C pasangla. So option C சொன்னவங்க எல்லாமே right. Very well done. Almost 66% of the class got it right. Good. Zero f of 0 எவ்வளவு முட்டை? f of 0 is முட்டை. ஏன்னா x equal 0 ல function is 0. So அத ஓரமா வச்சுக்கோ. இப்போ LHL RHL பார்க்கலாம். LHL என்ன பண்ணுவ? Limit x tending to 0 minus f of x. f of x ஒரே ஃபங்க்ஷன் தான். f of x ஒரே ஃபங்க்ஷன் தான். இப்போ கொஞ்சம் வேகமா போடலாம். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தனால. இது RHL இல்லையா? பசங்களா இப்பதான் சொல்லி கொடுத்தேன். LHL ல 0 மைனஸ்ல e to the power 1 by x is 0. ஆனா RHL ல e to the power 1 by x is infinity. அது புரியுதா? அது ஏன்னா போய் பாருங்க. தயவு செய்து திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. e power 1 by x RHL 0 பிளஸ்ல RHL இந்த கேள்வில 0 பிளஸ்ல ஓகேவா? அந்த கேள்வி 0 பிளஸ் அத நான் கம்பேர் பண்றேன். So limit எங்க டெண்ட் ஆலும் முக்கியம். ஓகேவா? 0 பிளஸ்ல e to the power 1 by x tends to infinity. ஏன்னா it is e to the power 1 by a very small positive number. Very small positive number. So it will be infinity. It will tend to infinity. Okay? ஏன்னா 0 மைனஸ்ல. So very small negative number na it will be முட்டை. It will tend to முட்டை. Yeah. ஏன்னா it will be e to the power minus infinity. It will be e to the power minus infinity which is 1 by e to the power infinity which is tending to முட்டை. ஓகேவா? So அப்ப என்ன x 0 போட்டா 0 by 0 plus 1 0. x 0 போட்டா 0 by infinity plus 1. 0 by infinity 0 தான். 0 by infinity 0 தான். சரியா? So LHL 0, RHL 0, f of 0 0. சார் எல்லாமே 0 சார் எல்லாமே ஈக்குவல் சார். அப்ப கண்டினியூஸ். மாசா வேற லெவலா? Did you all like it? Are you all happy? பசங்க 0 by infinity is 0. அது இன்டிடெர்மினேட் கிடையாதுடா டேய். 0 by infinity is not indeterminate. It is 0 only. ஒரு சின்ன நம்பரை பெரிய நம்பரால டிவைட் பண்ணா இன்னும் குறையும்ல. It will become 0. It will be very small. Got it? So next one. Please try to solve it. இது ரொம்ப straight forward question. So நான் அதிக நேரம் தர போறது இல்ல. I want you to do it ASAP. Okay, நான் இன்னொரு quiz இன்னொரு hotspot நான் கொடுக்க போறேன். சீக்கிரம் டேய் fast. Okay. So next class will be on Thursday, then Friday. And பசங்களா I might need extra lectures. So லைட்டா எக்ஸ்டெண்ட் ஆகும். ஏன்னா
differentiability I have to teach, continuity I have to teach for intervals. Okay, Thursday வாங்க class miss பண்ணாதீங்க please, and உங்க friends please ask them to attend the classes. I know 5:30 is a bit hard, but try to come. Okay, so your time starts in 3 2 1, let's go. Very good. Jayaka, Sri Harini, Sushindran, Sivarandini, Sai Pranav, Sanjay, Sri Raja, super. Joe Allen, you're right. Sherwin Paul, then Monish, Sri Vishwa, Tarun, Aradhana, good job guys. Answer is option C. Hey, ரொம்ப easy தான். It is discontinuous at integers alone. Okay, so இதான் fastest fingers is good job guys. நிறைய பேர் குயிக்கா சொல்லிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஏன்னா இதெல்லாம் ஹிண்ட் கொடுத்துருக்கேன். டேய், கண்ணை தந்து பார்க்க முடியுங்களா? நீங்க என்ன கொடுத்துருக்கேன்? இவன் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் இதெல்லாம் 11th நீங்க படிச்சிருக்கணும். நான் என் 11th பாத்து டீச் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ பேட்ச்ல I have told them this. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். See, this function no. இது வந்து gif of x. gif னா greatest integer function. gif of x plus gif of minus x. இது integer valuesல முட்டை. மற்ற எல்லாத்துலயும் -1. நீங்க போட்டு பாருங்க. See, 2x 2 போட்டு பாருங்க. x 2 போட்டா என்னது சார் 2 2 முட்டை சார். ஆமா சார், integer போட்டா முட்டை வருது. integer போட்டா வேற போட்டு 2.5 போட்டு 2.5 போட்டு இது integer கிடையாதுல. 2.5 போட்டா என்ன வரும் சார்? gif of 2.5 2 சார். gif of -2.5 -3. அதனால தான் இது -1. சோ இன்டிஜர்ல முட்டை, நான் இன்டிஜர்ஸ்ல -1. அப்ப கிராஃப் எப்படி இருக்கும்? அப்ப கிராஃப் எப்படி இருக்கும்னா இதான் x axis y axis னா it is -1. It is -1 always except integers. இந்த மாதிரி integers மட்டும் it will be 0. It is -1 always except at integers. ஏன்னா இதான் -1ல. So integers மட்டும் it will be 0. It will be on the x axis. இதான் கிராஃப். So நான் integers மட்டும் பார்த்தா அங்க மட்டும் தான் டிஸ்கண்டினியூஸா இருக்கு இல்லையா? integers மட்டும் தான் டிஸ்கண்டினியூஸா இருக்கு. Only at integers the graph is discontinuous. Everywhere else it is continuous. Everywhere else it is continuous. So அதனால answer is option C. புரிஞ்சா? இப்படி தான் சால்வ் பண்ணீங்களா? I hope you all solved it the same way. Yeah? Are you all ready? So guys, Amrita, எப்படி Amrita continuous at integers? How? Integers, it is not continuous. They are all discrete points, right? So you can't say that. Okay? So இந்த கேள்வி ட்ரை பண்ணுங்க. Please do it. It's a nice question. Yes, Kalanidhi, tell me what is your doubt? Test connect பண்ணுங்க சார். சுகுணா, ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிக்கலாம்டா. இப்போ தான் லிமிட் முடிச்சிருக்கீங்க நீங்க. ஒரு 2 3 சாப்டர் முடிச்சா டெஸ்ட் வைக்கலாம். கவலை படாதீங்க, டெஸ்ட் நீங்க. இப்படிதான் 11th கேட்டே இருந்தாங்க. வீடியோ பேட்ச்ல டெஸ்ட் வைங்க சார். வச்சு வார டெஸ்ட் ஆங்க. ஓகே, அதனால உங்களுக்கு வரும், வெயிட் பண்ணுங்க. How can we make 2.5 into 3? ஏய், அது வந்து ஃபங்க்ஷன்டா, gif ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியல அப்போ. இந்த ஃபங்க்ஷன் இருக்குல பாக்ஸ், சும்மா பாக்ஸ் போடலடா. இது சும்மா பாக்ஸ் இல்ல. இது வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். அது ஒரு ஃபங்க்ஷன். சோ அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணா, அந்த பாக்ஸ் போடினா இதுக்கு உடனே கீழ இருக்க இன்டிஜர் தரும். இதுக்கு உடனே கீழ இருக்க இன்டிஜர். இதுக்கு உடனே கீழ இருக்க இன்டிஜர் யாரு? -3 தானே? அதான். புரியுதா? So that's how you do. அந்த ஃபங்க்ஷன் என்னன்னா, அந்த பாக்ஸ் என்னன்னா உடனே கீழ இருக்க இன்டிஜர் தரும். So -2.5 க்கு உடனே கீழ இருக்க இன்டிஜர் -3. So அதான் -3. புரியுதா? I hope you got it. So இந்த கேள்வி எப்படி பண்ணுவீங்கப்பா? ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ் ரெடி. சார், l'Hopital சார். ஏதோ ஒன்றா. You can use standard limits or you can use l'Hopital. Both will work. I will use standard limits. You can use l'Hopital. Whatever you want. So இப்போ என்ன சொல்றான்? இவன் என்ன சொல்றானா? டேய், என் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். சொல்லிட்டான். தம்பி, ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் பா. எங்க? 0ல. f of 0k. So extending to 0 னா x is அப்போ இதான் என் ஃபங்க்ஷன். அப்ப அந்த ஃபங்க்ஷன் தூக்கி உள்ள போடு. அதான் ஆன்சர். So இந்த கேள்விக்கு பதில் என்னதுப்பா? What is the answer for this question? Very good. You guys are right. Super right. Are you all right? Very well done. So 1 minus cos 4x எப்படி எழுதலாம்? l'Hopital பண்ணிடலாமா? எப்படி சார் l'Hopital? ஏன்னா x 0 உள்ள போட்டா, x 0 உள்ள போட்டா 0/0 ஃபார்ம் வருதா? ஆமா சார். டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணு. அவ்வளவுதான். சூப்பரா. நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணி டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணு. டினாமினேட்டர் 8x square derivative 16x. Numerator 1 derivative 0 ஏன்னா 1 constant. Minus cos 4x will become plus sin 4x into 4. Chain rule. So இந்த 4 so limit x tending to 0 l'Hopital apply பண்ண பிறகு it will become sin 4x by 4x. இது என்னது? சார், இது 1 சார். ஏன் 1? ஏன்னா sin of something tending to 0 by the same something. Sin of something tending to 0 by the same something is 1. So k is equal to 1. அதான் சரியான பதில். I hope you liked it. So we'll probably wind up here. We'll meet in the next class. I hope you enjoyed it. Okay? So all the very best பசங்களா. இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போய் ரிவைஸ் பண்ணுங்க. எதெல்லாம் கஷ்டமா இருந்துச்சோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகே? அடுத்த கிளாஸ் நம்ம Thursday காலையில 5 மணிக்கு சந்திக்கலாம். அதுவரை சந்தோஷமா இருங்க. நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு இருங்க. சரியா? வெரி குட். So leaderboard standings. இதான் ஃபைனல்